கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமமானது நமக்கு துருகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. துருகம் அப்படி என்றால் என்னன்னா கோட்டை இல்லைன்னா அடைக்கலம் என்று பொருள். இஸ்ரவேல் தேசத்தில் மசாட்டா என்கின்ற ஒரு கோட்டை ஒன்று இருந்தது. அந்த கோட்டையில் என்னென்னா 1000 பேருக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள், தண்ணீர் எல்லாம் அந்த இடத்துல அவர்கள் பதப்படுத்தி வைத்திருப்பார்களாம். அந்த கோட்டையில் தான் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் இராணுவம் என்ன பண்ணோன்னா பயிற்சி எடுப்பார்களாம். ஸோ அந்த இடத்திற்கு என்ன பேர்னா மசாட்டா கோட்டை. அங்கே ஒரு தடவை அவர்கள் பயிற்சி எடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார்களாம், மசாட்டா இனி திரும்ப விழாது என்று சொல்லி. அப்போது இராணுவ அந்த வேலை செய்கிறவர்கள் பயிற்சி எடுக்கிற இடமாக இந்த மசாட்டா என்கின்றது ஒரு அடைக்கலமாக, ஒரு கோட்டையாக இஸ்ரவேல் நாட்டிலே இருந்திருக்கிறது. அது அந்த நாட்டுடைய அரசாங்க சின்னமாகவும் இருந்திருக்கிறது. அதை வைத்து அந்த அஞ்சல் தலையெல்லாம் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி மசாட்டா என்கின்றது அந்த இஸ்ரவேல் இராணுவத்திற்கு ஒரு கோட்டையாக இருந்தது. இப்போ வேதாகமத்தில் ஒரு சில அடைக்கலன்கள், கோட்டைகள் இருந்திருக்கிறது. அது என்னவென்றால் உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு 3 அடைக்கலான் பட்டணங்களை நீ என்ன பண்ண உண்டு பண்ண வேண்டும் என்று. அந்த பட்டணம் எதற்கு என்றால் கைப்பிசகா ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு, அதாவது தெரிந்தல்ல தெரியாமல் ஏதோ ஒரு வன்மமின்றி முற்பகையின்றி ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு தெரியாமல் பண்ணிட்டு அதனால் தங்களை தப்பித்துக் கொள்வதற்கு யாராவது அந்த பட்டணத்துக்குள்ளே நுழைந்தால் அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஒரு 3 அடைக்கலன் பட்டணங்களை ஆண்டவர் உருவாக்க சொல்லியிருந்தார். அவர் மோசே கிட்ட மாத்திரமல்ல, நீங்கள் யோசுவா 20ஆம் அதிகாரத்திலே மோசே கிட்ட என்ன சொன்னாரோ அதே போல அந்த 3 அடைக்கலன் பட்டணங்களை ஆண்டவர் உருவாக்க செய்திருந்தார். இந்த பட்டணங்கள் எதற்கென்றால் இதில் 1000 பேருக்கான உணவு, தண்ணீர்கள், இப்படி இராணுவ பயிற்சி தளம் அல்லாது கைப்பிசகா ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு 3 அடைக்கலான் பட்டணங்கள் தான் இந்த பட்டணங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமமே நமக்கு துருகமாக இருக்கிறது என்று. இப்போது நாம் மசாட்டா என்கின்ற மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை பார்த்தோம். இங்கே ஆண்டவர் சொன்ன அடைக்கலான் பட்டணங்கள், ஆண்டவர் சொல்லி கட்டப்பட்ட அடைக்கலான் பட்டணங்களை நாம் பார்த்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமமே நமக்கு துருகமாக இருக்கிறது, அவருடைய நாமமே நமக்கு கோட்டையாக இருக்கிறது. இது 1000 பேர் பாதுகாக்கப்படுவதற்கல்ல, நம்முடைய ஜீவனம் பாதுகாக்கப்படுவதற்கல்ல, நாம் நம்முடைய நாட்கள் வரை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருடைய வருகை மட்டும் அவருக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு அவருடைய நாமம் நமக்கு உதவியாக இருக்கிறது. சரி, கர்த்தருடைய நாமத்தினால் நாம் என்னவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், என்னவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்ம என்ன ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய நாமம் நம்முடைய பாவத்தை அது நீக்குகிறதா இருக்கிறது. இப்போ சிலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோராலும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ அவருடைய நாமம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதா இருக்கிறது. ரெண்டாவதாக அவருடைய நாமம் எப்படி நமக்கு கோட்டையா இருக்கிறது என்றால் அவருடைய நாமம் நம்முடைய பலவீனத்தை அது நீக்குகிறதா இருக்கிறது. அப்போ சிலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இங்க பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போறாங்க. அப்போ ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், இவர்கள்கிட்ட ஏதாவது கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, அவருடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட. அப்போ அவருடைய நாமம் நம்முடைய பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. மூன்றாவதாக அவருடைய நாமம் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் சத்ருவுடைய கையில் இருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலை வாசித்து பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்தை, அங்கே கோலியாத் பெரிய அரக்கன், பெரிய சத்ருவாய் எதிர்பட்டு நிற்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக. தாவீது ஒரு சின்ன ஒரு வாலிபன். அவன் என்ன சொல்றான், கோலியாத்தை வீழ்த்துவதற்காக இவன் கையில உண்டிக்கோலையும் கூழாங்கல்லையும் எடுத்துகிட்டு வரும்போது கோலியாத் பார்த்து கேட்குறான், நீ என்னை உண்டிக்கோலில் அடிக்கிறதுக்கு தடி கொண்டு வருவதற்கு நான் என்ன நாயா என்று. அப்போ தாவீது சொல்லுகிறார், நீ பெரிய சேனைகளோடு கூட வரலாம்,
நீ பெரிய ஆயுதங்களோடு கூட வரலாம், ஆனால் நான் என் தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று. அதற்கு பின்பதாக நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ தேவனுடைய நாமமே நமக்கு துருகமாக இருக்கிறது. தேவனுடைய நாமமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. தேவனுடைய நாமமே பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறது. தேவனுடைய நாமமே பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. தேவனுடைய நாமமே சத்ரு கையிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கோட்டைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட அடைக்கலனான பட்டணங்கள் இருந்தாலும், அது தேவனுடைய நாமத்திற்கு ஈடாகாது என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்னாதீங்க, எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. ஏனென்றால் எந்த காரியம் நமக்கு எதிராய் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிரடியாக எழுந்தாலும், எத்தனை பலவீனங்கள் நம் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை போராட்டங்களை நாம் கடந்து வந்தாலும், அவருடைய நாமத்தினால் நாம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்போம் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது என்றும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்றும் நாம் தியானித்தோம். அதனால் நீங்கள் எதை குறிச்சும் கலங்காமல், எதை குறிச்சும் திகையாமல் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நாம் நம்பி இருப்போம் என்றால், ஏனால் வேதம் சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் ரட்சிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவரே கோட்டைகள் அடைக்கலன்கள் எங்களுக்கு இருந்தாலும் உம்முடைய நாமத்தை காட்டிலும் மேலானது ஒன்று இல்லை என்று தேவன் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை தந்தது. உம்முடைய நாமமே எங்களுடைய பலவீனத்திலிருந்து நீக்கி ரட்சித்தது. உம்முடைய நாமமே சத்துருவின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கினது என்று இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம்.